ஹாய் மக்களே, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இவங்க தலையெல்லாம் எவ்வளோ வெள்ளை வெள்ளேர்னு இருக்குது. நாங்கள் சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை தடவும் இவங்க முடியெல்லாம் எவ்வளோ பிளாக் ஆகிருச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம ஷாம்பு போட்டு எடுத்து நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹேர் டையை தடவணும். நல்லா தலையை ஷாம்பு போட்டு குளிச்சுட்டு ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ஹேர் டையை போட்டு தடவணும். எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்களேன். அருமையான ஹேர் டை. இந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். எந்த அளவுக்கு நமக்கு எவ்வளோ அழகாக நல்லா பிளாக் கொடுத்துருக்கு பாருங்கள். எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு நல்லா பிளாக் கொடுத்துருக்கு. இதை வச்சு தாங்க நான் சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம். நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றத வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு பிளாக் கொடுத்துருக்கு பாருங்களேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா வால்நட்டு தாங்க நான் எடுத்திருக்கேன். சூப்பரான அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு வால்நட்டு தாங்க நான் எடுத்திருக்கேன். நான் அதில் 7 எடுத்திருக்கேங்க. 7 வால்நட் எடுத்திருக்கேன். அதில் இதை வச்சு தாங்க சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டை பண்ணியிருக்கோம். வாங்க நாங்கள் எப்படி பண்ணிகிட்ருக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். நான் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நல்லா இரும்பு கடாயில் தாங்க பண்ணணும், வேறு எதுலேயும் பண்ணக்கூடாது. இரும்பு கடாய் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். அந்த 7 வால்நட்டையும் நான் அதில் நல்லா கருன்னு கருத்து எடுக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நான் கூட என்னமோ கல் மாதிரி இருக்கும் போல் இருக்குன்னு நான் நினச்சேன். அது ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கருன்னு கருக்கி கொண்டு வரணும், அந்த அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், கட் பண்ணாதீங்க. அப்போ தான் நாங்கள் எப்படி போட்டிருக்கோன்றதை உங்களுக்கு தெரியும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா கருகி எடுத்துக்கணும். அதுக்கு நல்லா கருகுனதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா கருன்னு நல்ல எண்ணெய் பிஸ்கோடு இருக்குது அந்த வால்நட்டு. அந்த அளவுக்கு நமக்கு வறுத்து எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம என்ன போட போகிறோன்னா அதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். அடுத்து என்ன போட போகிறோன்னா நெல்லிக்காய் பொடி தாங்க நாங்கள் போட போகிறேன். நெல்லிக்காய் பொடி தாங்க போட்டிருக்கோம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடியும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா நெருப்பு கட்டி வர அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அதை இந்த வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா கணு வர அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும். சூப்பரான அருமையான ஒரு ஹேர் டைங்க இது. எந்த அலர்ஜியுமே கிடையாது. சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அப்படியே கீழே இறக்கி வச்சிடலாம். அப்படியே நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு மாதிரி கணு வர அளவுக்கு நான் அதை வறுத்து எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வறுத்துங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்களேன். நல்லா கருன்னு நெருப்பு வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பால் பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். அதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் அந்த கப்புனால 1/2 டம்ளர் தண்ணி தாங்க நான் எடுத்திருக்கேன். ஏன்னா முடி கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் அந்த அளவுக்கு கொஞ்சம் தான், எல்லாத்துலேயும் கொஞ்சம் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். முடி நிறையா இருக்கிறவங்களுக்கு அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் எந்த பொருள் எடுத்துக்கலாம். நான் இதில் 1 பாக்கெட் சன்ரைஸ் தாங்க எடுத்திருக்கேன். அதில் டீத்தூள் தாங்க எடுத்திருக்கோம். டீத்தூள் 1.5 ஸ்பூன், காப்பி பொடி 1 பாக்கெட்டு. இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே வடிகட்டிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா ஓரமாக வச்சுட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். நல்லா திக்கு கொடுத்துருக்கு பாருங்கள். டீத்தூளும் காப்பி தூளும் இந்த அளவுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் இன்னும் அந்த கணு போகவே இல்லை பாருங்கள். ஆற வச்சுக்கலான்னு நினச்சி ஓரமாக வச்சா அது இன்னும் அந்த கணு போகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது.
அந்த அளவுக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கணும். அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நல்ல உரல் எடுத்து அந்த வால்நட்டை நல்லா நைஸாக நல்லா நச்சுக்கலாம். நல்ல மாவு மாதிரி நைஸாக எடுத்துக்கலாம். அது பாருங்கள், அப்படியே எண்ணெய் அதிகம், அவ்வளோ எண்ணெய் ஆயில் அதிகமாக இருக்குது அந்த வால்நட்டில். நம்ம வந்து சும்மாவே நம்ம தலையில் தடவிக்கலாம். டக்குன்னு ஒரு விசேஷத்துக்கு போகணும், வெளியில் போகணும், கோயிலுக்கு போகணுன்னா அழகாக இந்த மாதிரி வால்நட்டை சூடு பண்ணி நல்லா அப்படியே அப்ளை பண்ணி தேய்ச்சிக்கலாம். எந்த எண்ணெய் மற்ற எதுவுமே வேண்டாம், தேவையே இல்லை. இதுவே போதும். அந்தளவுக்கு நல்லா கருப்பு பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பு பிடிச்சிருக்கு பாருங்களேன். கையெல்லாம் பாருங்கள், அவ்வளோ ஆயில் வேறு இருக்குது. அந்த வால்நட்டில் ஆயில் அதிகமாக இருக்குது பயங்கரமாக. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நான் நைஸாக அரைச்சி வச்சுட்டு அப்படியே கொலன்னு ஆகிப்போச்சு. அந்த அளவுக்கு ஆயில் அதிகம். இங்கே பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. அதை வந்து நான் வந்து இந்த நெல்லிப்பொடி வறுத்ததோட நெல்லிக்காய் பொடியோட வறுத்ததில் அந்த வால்நட் இங்கே பாருங்கள் நான் வந்து கையில் தேய்ச்சி பார்த்துட்டு போகவே இல்லை பாருங்களேன். அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிக்கிச்சு. பாருங்கள் போகவே இல்லை பாருங்களேன். அந்த வால்நட்டு மட்டும்தான் நான் கையில் எடுத்து நல்லா தேய்ச்சி பார்த்துட்டு பாருங்கள் போகவே இல்லை பாருங்களேன். எப்படி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு கருப்பு. நான் அந்த நெல்லிப்பொடியோட அந்த வால்நட்டை நசுக்குனதை நான் அதோடு சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் ரெண்டையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்கிறத அதோடு சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். தேவையான அளவு நம்ம அதை எடுத்துக்கலாம். நல்லா சூப்பரான அருமையான ஒரு இது அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லா முடிக்கு நல்ல சென்த்தான உள்ளது இது. இந்த பிளாக்கு ரொம்ப அது யார் வேணாலும் தடவலாம். ஏன்னா இப்போ சின்ன பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே இளநீரை வருது அதிகமாக. அதனால் இது யார் வேணாலும் யூஸ் பண்ண, எந்த அலர்ஜியுமே கிடையாதுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பு பிளாக் விழுந்துருக்கு பாருங்களேன். செம்மையாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் கையில் அப்படியே கண்மை மாதிரி ஒட்டுது பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். செம்மையாக அருமையான ஒரு ஹேர் டை தாங்க அது. நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோவை கட் பண்ணாமல் முழுசாக பார்த்திங்கன்னா நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கு பாருங்கள். செம்மையாக பிடிச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா பிளாக் கொடுத்துருக்கு. இங்கே பாருங்கள் இது வந்து வீட்டிலே இருக்கிற பொருள் தான் இது எல்லாமே. இந்த அளவுக்கு நம்ம ஒரு அவசரத்துக்கு போனால் உடனே டக்குன்னு அந்த இதை எடுத்து நம்ம வந்து டக்குன்னு இதை பண்ணி செஞ்சு நல்லா அந்த வெள்ளை முடி தெரியாத அளவுக்கு நம்ம வந்து நம்ம டக்குன்னு எல்லாமே இதை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் அங்கங்கே வெள்ளை முடி இருக்குது. நாங்கள் அதை போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் எங்கெங்கே வெள்ளை முடி அடியிலேருந்து இருக்குது. வெள்ளை முடி இங்கே பாருங்கள் வெள்ளை முடி அடியிலேருந்து இருக்குது. இதை நாங்கள் தலையில் அப்ளை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் கையில் தான் தடவுறேன். கவர் தீர்ந்து போச்சுனால கையில் தான் நான் தடவுறேன். ஒருத்தவங்களுக்கு இல்லை கையில் கருப்பு ஒட்டிக்க அப்படின்னா நீங்கள் வந்து கையில் க்ளவுஸ் போட்டுக்கலாம். அந்த அளவுக்கு இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். செம்மையாக இருக்குது பாருங்கள். நல்லா பிடிச்சிக்கும். அந்த அளவுக்கு நமக்கு வந்து எந்த பயமும் இல்லை. எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். செம்மையாக எல்லாமே வந்து ஆரோக்கியமானது தான். பாருங்கள் நல்லா பிடிச்சி ஒட்டியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா நம்ம திக்னஸ் எவ்வளோ முடி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம தேவையான பொருள்லாம் எடுத்துக்கணும். அருமையாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் எப்படி ஒட்டியிருக்கு பாருங்களேன். அப்படியே எண்ணெய் பிஸ்கோட அந்தோட வால்நட்டில் அவ்வளோ எண்ணெய் இருந்திருக்கு. நான் அந்த அளவுக்கு நல்ல திக்னஸ் வந்திருக்கு. அந்த இதில் எந்த இதுவுமே இல்லை. அந்த கஷாயம் மட்டும்தான் நான் கலந்துருக்கேன். பாக்கி எந்த இதுவுமே இப்போ தண்ணி கூட நாங்கள் கலக்கலை.
அதில் உள்ள டிகாஷன் மட்டும்தான் நம்ம தேவையான அளவுக்கு நம்ம அதை எடுத்துக்கணும். பாருங்கள், என் கையெல்லாம் கருப்பு ஒட்டிட்டு போகவே இல்லை. எனக்கு 2 நாளாக ஆச்சு, அந்த கையில் போகிறதுக்கே 2-3 நாளாக ஆச்சு. ஏன்னா தண்ணியில் கை யூஸ் பண்ண அது போயிட்டே இருந்துச்சு. எனக்கு 2-3 நாளாக ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எப்படி தடவிருக்கேன். நல்லா காய விட்டுடுங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் நல்லா கூலிங் தண்ணியில் தலையை நல்லா கழுவிடுங்க. நல்லா சீப்பு வச்சு சீவுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்திருக்கு பாருங்களேன், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்களேன். எந்த அளவுக்கு நல்லா பிளாக் ஒட்டியிருக்கு பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா பிளாக் ஒட்டியிருக்கு பாருங்களேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள். வீடியோ கட் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தேங்க்யூ.